ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 16 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு 14 கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 14 கொஷின்ஸுமே டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்துடலாம், ஓகேங்களா, வித் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவனவற்றில் கருத்தில் கொள்க. ஸோ எது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இவர் இந்திய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. இதுவுமே கரெக்டு. இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஓகேங்களா. அதே மாதிரி பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இதுவுமே தப்பு, சரிங்களா. ஸோ எந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா, குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் இவருக்கும் வேணும், சரிங்களா. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஸோ இப்போ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றின ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு 2.5 நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபுல் இது கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே பார்த்துடலாம், சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. ஸோ ஆர்டிக்கல் 76 தான் ஆர்டிக்கல் 76 தான் தலைமை வழக்கறிஞர் நியமிக்க வழிவகை செய்கிறது. அவங்களுடைய நியமனம் பற்றின இது ஆர்டிக்கல் 76, ஓகேங்களா. இவர் தான் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி, ஓகேங்களா. யார்? அட்டர்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர். இந்திய தலைமை வழக்கறிஞர் தான் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி, ஓகேங்களா. இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், கரெக்டு. அதே ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதிகள் இவருக்கும் கொண்டிருக்க வேண்டும். ஸோ அதே என்ன குவாலிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்கோ சேம் குவாலிஃபிகேஷன் இவருக்கும் வேணும், ஓகேங்களா. அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். ஸோ பாராளுமன்றம் அவரை நீக்க முடியாது, ஓகேங்களா. யார் நீக்க முடியும் அப்படின்னா பிரசிடெண்ட்டு தான், ஓகேங்களா. அவர் தான் பதவியிலிருந்து நீக்கலாம். அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம், அவ்வளோதான். அவரே விலகணும் அப்படின்னா அவர் டைரெக்டாக பிரசிடெண்ட் கிட்ட அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து விலகலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா. என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறார். ஸோ பிரசிடெண்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவர் பண்ணுவார், சரிங்களா. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழிகாட்டும் உரிமை இவருக்கு உண்டு. ஸோ இருக்கிற எல்லா நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஃபெட்ரல் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டுக்குமே இவருக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற வழிகாட்டும் உரிமை இவருக்கு இருக்குது. நாடாளுமன்ற இரு அவைகளில் செயல்படுகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. அப்போ இந்த 3rd ஸ்டேட்மெண்ட்டு ஏதாவது ஒரு அவையில் போட்டிருக்காங்க, தப்பு. 2 அவையிலுமே, லோக்சபா ராஜ்யசபா 2 அவையிலுமே அவருக்கு பேசுவதற்கும் அதே மாதிரி பங்கு கொள்வதற்கும் உரிமை இருக்குது, ஓகேங்களா. நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார், ஓகேங்களா. ஸோ ஒரு மெம்பராகவுமே இவர் இருப்பார். நெக்ஸ்ட்டு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்புகளும் இவரும் பெறுகிறார். ஸோ ஒரு மெம்பர் ஆஃப் அசம்பிளியில் இருக்க எல்லாருக்குமே என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதே மாதிரி என்ன சட்ட விலக்களிப்பு இருக்கோ அது எல்லாமே இவருக்கும் இருக்குது, சரிங்களா. ஸோ இதான் அட்டர்னி ஜெனரல். இவருடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்கள். இவருடைய பதவி காலம் இந்திய அரசியலமைப்பில் இவ்வளோ 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அப்படின்ட்டுலாம் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை, ஓகேங்களா. அதே மாதிரி அவருடைய அதாவது சேலரி பார்த்திங்கன்னா, சம்பளம் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியால் அவ்வப்போது தீர்மானிக்கப்படுகிறது. அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதான் அவருக்கு சேலரி, ஓகேங்களா. பொதுவாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா,
உச்சநீதிமன்ற நீதிபதியின் சம்பளத்திற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து அட்டர்னி ஜெனரலோட ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் இப்போ தான் பார்த்தோம். சேம் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் வந்து சட்ட ஆலோசகர். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொதுநல வழக்கு என்னும் கருத்து எந்த நாட்டில் தோன்றியதாகும்? ஃபஸ்ட்டு எங்கே இந்த பொதுநல கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிகிட்டேஷன் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு. ஓகேங்களா? புனராய்வு. ஸோ நீதி புனராய்வு கருத்தறிவு எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அதுவுமே அமெரிக்கா அரசியலமைப்பு. இது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 12th ஸ்டாண்டர்டில் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். அமெரிக்கா அரசியலமைப்பிலேருந்து என்னென்னலாம் நம்ம எடுத்தோன்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, அதான் புனராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றவற்றை பதவி நீக்கம் செய்யும் முறை, இது எல்லாமே வந்து எங்கேருந்து தான் நம்ம எடுத்தோம்? அமெரிக்க அரசமைப்பிலிருந்து தான் நம்ம எடுத்தோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படை ஆகும்? ஸோ நமக்கு ஆர்டிக்கல் 75ன்றது வந்து இவருடைய பதவியை குறித்து வர்றதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே உட்பிரிவுலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எந்த உட்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 75 உட்பிரிவு 1 கீழே தான் வந்து குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற இதர அமைச்சர்கள் வந்து அவருடைய பரிந்துரை, அதாவது பிரதம மந்திரியின் பரிந்துரைப்படி ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கப்படுகிறார். இது வந்து 75 உட்பிரிவு 1. ஓகேங்களா? பிரதமர் பதவிக்கு நேரடி தேர்தல் எதுவும் இல்லை. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? அரசமைப்பின் 75வது உறுப்பு வந்து பிரதமர் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்வதாக கூறுகிறது. இது நமக்கு புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உட்பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னா பிரதம மந்திரி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். மற்ற அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனை பேரில் ஜனாதிபதியை நியமிக்கப்படுகிறார்கள். இது வந்து உட்பிரிவு 1. அப்போ இந்த உட்பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா ஜனாதிபதியின் விருப்பத்தின் போது அமைச்சர்கள் பதவி வகிப்பார்கள். ஓகேங்களா? அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ தான் வந்து பதவி வந்து வகிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சட்டப்பிரிவு 74 உட்பிரிவு 1 வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என்று குறிப்பிடுகிறது. இதுவும் வந்து ஒரு புக் இன்ஃபர்மேஷன். எது? ஆர்டிக்கல் 74 உட்பிரிவு 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதை சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு அமைச்சரவை குழு வந்து இருக்கிறதுக்கு கொண்ட ஒரு குழு வந்து நடுவண் அமைச்சரவை குழு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது தான். அதே 74 அதாவது ஆர்டிக்கல் 74 உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா அமைச்சர்களால் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு எந்த நீதிமன்றத்திலும் விசாரிக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? ஸோ அமைச்சரால் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து எந்த நீதிமன்றமும் வந்து எதுவும் விசாரிக்கலாம் மாட்டாங்க. ஓகேங்களா? இதான் வந்து 74 உட்பிரிவு 2. சரிங்களா? ஸோ இதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அகெயின் ஒரு தலைமை வழக்கறிஞர் பற்றி தான். இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கரெக்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்திய தலைமை வழக்கறிஞரின் ஊதியமும் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. இதுவும் கரெக்ட். ஏன்னா இந்த ஊதியம் வந்து யார் டிசைட் பண்ணுறா? பிரசிடெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தான். அதே மாதிரி இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர், அதாவது பிளானிங் கமிஷனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்பர்சன் அண்ட் ஹெட்டாக இருக்கார். இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்துடலாம். அணுசக்தி கட்டளை ஆணையம், அதுக்கப்புறமா நிதி ஆயோக், அமைச்சரவை நியமன குழு,
அணுசக்தி துறை, விண்வெளித்துறை மற்றும் பணியாளர்கள், பொதுமக்கள் குறைகள், ஓய்வூதியத்துறை அமைச்சகத்தின் தலைவர். இது எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து என்னவா இருக்கார், தலைவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகராகவும் இவர் இருக்கார். யார்? பிரதமர், பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. ஸோ இது ரீசெண்டாக இதில் கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22. ஓகேங்களா? ஸோ இது வந்து அலுவலக அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. சட்டப்பகுதி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 17. ஓகேங்களா? 17 எதுலேருந்து எது வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 343லேருந்து 351 வரைக்கும் என்னது அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? தொடக்கத்தில் வந்து 14 மொழிகள் அரசமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டது. தற்போது எவ்வளோ இருக்குன்னா 22. ஓகேங்களா? ஸோ அப்போ இது 8th ஸ்கெடியூலில் இருக்கும். 8வது அட்டவணை பகுதி பார்த்திங்கன்னா 17. ஓகேங்களா? பகுதி 17 ஆர்டிக்கல் 343லேருந்து 351. ஸோ இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய கொஷின் இதில் கேட்டிருக்காங்க. 2004ஆம் ஆண்டு இந்திய செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அதில் தமிழ் வந்து எந்த வருஷம்னா 2004. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடம் வந்து 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. மொத்தம் 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை வந்து பெற்றிருக்கு இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதாவது குடியரசுத் தலைவருடைய போட்டியிடும் தகுதிகள். ஓகேங்களா? அதில் எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகளாக இருத்தல் வேண்டும். கரெக்டு. 40 வயது பூர்த்தி அடைவராக இருக்க வேண்டும். அது தப்பு. 35. ஓகேங்களா? நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. கரெக்டு. மக்களவையின் உறுப்பினர்கள். கரெக்டு, மக்களவை தான். மக்களின் உறுப்பினர் தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். இதுவும் கரெக்டு. அப்போ எது தப்புனா பி தான் தப்பு. 35 வயது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடிமகன் 35 வயது, நடுவண் அரசிலோ இதுலேயோ வந்து பதவியில் இருக்கக்கூடாது. கரெக்டு. மக்களவை உறுப்பினர்களாக தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். கரெக்டு. அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மற்றும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் செய்ய வேண்டும். இதுவுமே கரெக்டு. ஸோ இதெல்லாமே இருக்கணும். அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு மெம்பர் ஆஃப் எந்த அசம்பிளிலுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் நாளில் அப்பதவியை காலியானதாக கருதப்படும். ஓகேங்களா? அவர் இன்கேஸ் இருந்தார்னா அது அந்த போஸ்டிங் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகிடும், காலியாகிடும். சரிங்களா? ஓகே. அகெயின் வந்து ஒரு சேம் கொஷின் பிரசிடெண்ட் வச்சு, குடியரசுத் தலைவர் வச்சு. ஸோ இதில் இது கரெக்டு. குடிமகனாக இருக்க வேண்டும். கரெக்டு. ஆதாயம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. கரெக்டு. ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. இது மாநிலங்களவையில் மக்களவை. ஓகேங்களா? சரிங்களா? இதுதான் 12th கொஷின். 13th பாருங்கள். பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி எது? டியூட்டிஸ் பற்றி கூறும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 78. நமக்கு புக்கில் இருக்க அப்படியே கொஷின் தான். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன கடமைகள் அண்டு ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. டியூட்டிஸ் பற்றி சொல்லுது. என்னென்ன டியூட்டி பாருங்கள். பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீட செய்கிறார். கரெக்டாக? என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, இவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிரித்து கொடுக்குற இது வந்து யாருக்கு இருக்குன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான். தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்கிறார். இப்போ ஏதாவது கூட்டம் வருது, இது எல்லாத்துக்குமே வந்து முடிவு பண்ணுறது அவங்க தான். கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்தோசிக்கலாம்.
ஏதாவது கேபினெட் கூட்டம் இல்லாத டைமில் இவங்க வந்து அவங்க 3 மெம்பர்ஸ் கமிட்டி வச்சு கூட அவங்க வந்து ஆலோசனை பண்ணலாம். பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். இப்போ தான் நம்ம பார்த்தோம் எந்தெந்த நிறைய துறையில் வந்து அவர் வந்து ஹெட்டாக இருக்கார். நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்வழிகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் யார் தான் எடுக்கிறாங்க? பிரதமர் தான். அது யாரோட சேர்ந்து எடுப்பார்னா குடியரசுத் தலைவர் விவாதிக்கிறார். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக உள்ளார். பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு பாலமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ஏதாவது நம்ம ஊடகத்துக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னாலும் இவர் மூலமாக தான் அது வரும். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த்து, அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றை இந்திய பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். எல்லா மாநாட்டுக்குமே வந்து தலைமை பொறுப்பு ஏற்று அங்கே போய் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இது எல்லாமே அவருடைய கடமைகள். எந்த ஆர்டிக்கலில் சொல்லுதுன்னா 78. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது? எந்த மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் தான். ஸோ இது ஒரு அப்படியே புக்கில் இருக்கிறது தான். சுதந்திர இந்தியாவில் மொழிவாரிய மாநிலமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கு பேசும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப உருவாக்கப்பட்டது. ஸோ என்னாச்சு அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஆந்திர மாநிலத்தோட ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு தனியாக வந்து ஒரு மாநிலம் வேண்டும் அப்படின்ட்டு உண்ணாவிரத போராட்டம் வந்து மேற்கொள்கிறாரு. அவர் 58வது நாள் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துடுறாரு. ஓகேங்களா? 58 நாள் வரைக்கும் இருந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக போய் தெலுங்கு பேசும் மக்களின் நெருக்கடிக்கு நேரு வந்து அந்த டைமில் வந்து நேரு தான் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? நேரு வந்து பணிந்தார். ஓகேங்களா? ஆந்திர பகுதிகளை இணைத்து எப்போ வந்து 1956 வந்து ஆந்திர மாநிலமாக ஜவஹர்லால் நேரு அறிவித்தார். அதுதான் வந்து தெலுங்கு பேசும், அதாவது மொழி மூலமாக வந்து ஒரு மாநிலம் உருவாச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். ஓகேங்களா? இதோட வந்து நம்ம 14 கொஷின்ஸ் வந்து முடிக்கிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலையும் நீங்கள் வந்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.